Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம டெஸ்க்டாப் சைட்ல இல்லனா எல்லா லேப்டாப் ஸ்கிரீன்ல நீங்க பாக்கும்போது இங்க மேல ஒரு மெனு தெரியுது பாத்தீங்களா? இதுக்கு பேர் வந்து டாஸ்க் பார்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாத்துக்கிட்டயும் கீழ தான் இருக்கும். ஓகேங்களா? என்னோடதுலயும் கீழ தான் இருந்தது. நான் உங்களுக்கு அந்த மெனுவை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக டாப்ல பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து டாஸ்க் பார்னு சொல்லுவாங்க. இதுலதான் நம்ம என்னென்னலாம் ஓபன் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் இங்க நமக்கு லைனா காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் இந்த இடத்துல ஒரு எக்ஸல் இருக்கு பாத்தீங்களா? இதை நான் ஓபன் பண்றேன். பாருங்க, இந்த இடத்துல எக்ஸல்னு காமிக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி எவ்வளவு இது நம்ம ஓபன் பண்ணாலும் இந்த இடத்துல நமக்கு காமிக்கும். ஆனா இதெல்லாம் நான் ஓபன் பண்ணவே இல்லையே, அப்படியே இங்க காமிக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன் அது காமிக்குதுன்னா, நான் அதை அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு நான் அதை பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, டக்குனு நான் உள்ள வந்தவுடனே எனக்கு இப்ப வேர்ட் வேணும்னு வைங்களேன், நான் சர்ச்ல போய் வேர்டுன்னு டைப் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலா அங்கேயே அதை பின் பண்ணி வச்சிருக்கேன். அதை டிக் பண்ணும்போது டக்குன்னு எனக்கு வேர்ட் வந்து ஓபன் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரை, ஒரு ஃபைல, எதை வேணாலும் நீங்க டாஸ்க் பார்ல பின் பண்ணி வைக்க முடியும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா ஒரு பாத்த கூட நீங்க அதுல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதெல்லாம் எப்படின்னு இந்த வீடியோல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மெனுஸ் மேல நீங்க கர்சர் பிளேஸ் பண்ணாம இந்த மாதிரி ஒரு எம்டியான ஸ்பேஸ் டாஸ்க் பார்ல கர்சர் பிளேஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க டூல் பார்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதுல பாருங்க, அட்ரஸா நீங்க வைக்கிறீங்களா, லிங்கா வைக்கிறீங்களா, இல்ல டச் கீபோர்டு, நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். இப்ப எனக்கு அட்ரஸா வேணும். சோ அந்த அட்ரஸ் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதை வேணாலும் நீங்க அட்ரஸா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் எக்ஸல வந்து அட்ரஸா ஸ்டோர் பண்றேன். பாருங்க, இங்கே எக்ஸல் இருக்கு பாத்தீங்களா? இல்ல ஏதாச்சும் ஒரு ஃபைல கூட நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு எக்ஸல் ஓபன் ஆயிடுச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆனா பாருங்க, இங்க இருக்கிற அட்ரஸ் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகாது. எப்ப வேணாலும் நம்ம இந்த ஏரோவை யூஸ் பண்ணி, ரிட்ரை இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி இல்லைன்னா இந்த ஏரோவை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த எக்ஸலை நம்மளால ஓபன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? எவ்வளவு டைம் வேணாலும் நம்ம எக்ஸலை ஓபன் பண்ணிக்கலாம். சர்ச்ல போய் நம்ம பாக்குறதுக்கு பதிலா டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றோம். இல்ல நமக்கு அந்த அட்ரஸ் வேண்டாம்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்க. மறுபடியும் அந்த டாஸ்க் பார் மேலேயே கர்சர் பிளேஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க, டூல் பார்ல கர்சர் பிளேஸ் பண்ணுங்க. இதுல பாருங்க, அட்ரஸ் வந்து டிக் ஆயிருக்கு. அந்த டிக்கை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து நமக்கு ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபைல் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்டோட அட்ரஸ வந்து நீங்க இதுல பிளேஸ் பண்ணி எப்ப வேணுமோ நீங்க போய் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லிங்க் அப்படிங்கறதும் அதே மாதிரி தான். ஏதாச்சும் ஒரு ஃபைலுக்கு வந்து நீங்க லிங்க் பிளேஸ் பண்ணிக்க முடியும். பாருங்க, இதுல கேக்குது பாத்தீங்களா, ப்ளூடூத் இந்த மாதிரி. நாம இப்ப வந்து வெப்காம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அது காமிக்குது. அதுக்கு நீங்க லிங்க் பிளேஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணாலும் உங்களால லிங்க் பிளேஸ் பண்ணிக்க முடியும். அந்த லிங்க் வேண்டாம்னா ரைட் கிளிக் பண்ணி டூல் பார் செலக்ட் பண்ணி லிங்கை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன ஆப்ஷன் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கீபோர்ட் டைப் பண்றோம் இல்லைங்களா லேப்டாப்ல, அதே மாதிரி கீபோர்டை நம்மளால ஸ்கிரீன்ல கொண்டு வர முடியுமா முடியாதா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. அதுக்கான ஆப்ஷனும் நமக்கு டாஸ்க் பார்லயே இருக்கு. இந்த டாஸ்க் பார் மேல கர்சர் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா டூல் பார்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதுல பாருங்க, டச் கீபோர்ட் காமிக்கிறீங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா டாஸ்க் பார்ல கீபோர்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்துருக்கும். அந்த கீபோர்டை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், நமக்கு கீபோர்ட் வந்து ஓபன் ஆயிடும். இதுல ஜென்ரலா நம்ம டைப் பண்ற மாதிரியே எல்லாத்தையும் நாம டைப் பண்ணிக்கலாம். வேண்டாங்கிறப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க, ஐகான்ஸ் கூட நமக்கு இருக்கு. எந்த ஐகான்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு மெயில் பண்றதுக்கு, வாட்ஸ்அப்ல யூஸ் பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேண்டாம் அப்படிங்கன்னா நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க இருந்து நமக்கு க்ளோஸ் ஆகாது, அங்க அப்படியே தான் இருக்கும். எப்ப நமக்கு வேணுமோ அப்ப அதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு அந்த கீபோர்ட் வியூ ஆகும். வேண்டாம்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்ல கீபோர்ட் ஐகானையே நீங்க ரிமூவ் பண்ணணும்னா டூல் பார்ல கர்சர் பிளேஸ் பண்ணிட்டு அதுல டச் ஸ்கிரீன் கிளிக்ல இருக்கு பாத்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்பையே நீங்க ஒரு டூலா பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் எதுக்குள்ள இருந்தாலும் ஓகே. இப்ப நான் எக்ஸல் குள்ள இருக்கேன் அப்படின்னா நான் டெஸ்க்டாப் போகணும். அப்ப டக்குன்னு என்ன பண்ணுங்க, இங்க டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு டெஸ்க்டாப் வந்து ஓபன் ஆகும். இதுல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எங்கேயாச்சும் வேணும், யூஸ் பண்ணணும், லிங்கா வேர்ட்ல கிரியேட் பண்ணணும், அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ டெஸ்க்டாப் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் எல்லாமே நமக்கு இங்க ஓபன் ஆயிருக்கு. இல்ல நமக்கு அது வேண்டாம்னா அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி டூல் பார் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? இல்ல ஒரு ஃபைல கொண்டு வந்து நான் இங்க பிளேஸ் பண்ணணும், இல்லனா இந்த எக்ஸல் ஃபார்முலாஸ்ங்கற டாக்குமெண்ட் இங்க பிளேஸ் பண்ணணும், அது எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் சேம் அதே மாதிரி தாங்க. டூல் பாரை கிளிக் பண்ணுங்க,
நியூ டூல் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. எதை வேணாலும் நீங்க இந்த இடத்துல டூல் பாரா செட் பண்ண முடியும். சோ நான் டெஸ்க்டாப்ல இருக்கிற சரி டேலி பேக்கப்னு ஒரு ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நான் டூல் பாரா செலக்ட் பண்றேன். சோ செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தோடனே பாருங்க டேலி பேக்கப் அப்படிங்கிறது இங்க ஆட் ஆயிடுச்சு. இப்ப அந்த ஏரோ கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் நமக்கு இங்க வந்திருக்கும். எது வேணுமோ அதை நம்ம ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபைல கூட நம்மளால டாஸ்க் பார்ல வந்து ஆட் பண்ணிக்க முடியும். வேண்டாம்னா ரைட் கிளிக் பண்ணுங்க, டூல் பார் கிளிக் பண்ணுங்க. பாருங்க டேலி பேக்கப் டிக் ஆயிருக்கு. அந்த டிக்கை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது நமக்கு ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நம்ம எப்படி டாஸ்க் பார்ல என்னென்னலாம் சேவ் பண்ணலாம், எப்படி கீபோர்டை நம்ம வியூ பண்ணி பாக்குறது, அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, இங்க நான் டிஃபால்ட்டா செட் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, வேர்ட் இங்கேயே இருக்கு, தென் ப்ரௌசர் இங்கேயே இருக்கு, இன்டர்நெட் இங்கேயே இருக்கு. இந்த மாதிரி எப்படி செட் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, இப்ப எக்ஸல்ல நான் கர்சர் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்றேன். இப்ப நமக்கு வந்து எக்ஸல் ஓபன் ஆகும். ஓகேங்களா, ஓகே இப்ப பாருங்க நமக்கு எக்ஸல் அங்கே காமிக்குது. ஆனா இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அது க்ளோஸ் ஆயிடுது. இல்ல எனக்கு அங்கேயே ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸலை ஓபன் பண்ணிட்டு அந்த எக்ஸல் ஐகான் இருக்கு பாத்தீங்களா டாஸ்க் பார்ல, அது மேல கர்சர் பிளேஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல பாருங்க பின் திஸ் ப்ரோக்ராம் டு டாஸ்க் பார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கேட்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இப்ப பாருங்க நான் இதை க்ளோஸ் பண்ணாலும் எக்ஸல் அங்கிருந்து போகாது, ஏன்னா நான் அதை பின் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான ஃபைல்ஸ் இல்லைன்னா நீங்க அடிக்கடி யூஸ் பண்றது எல்லாத்தையுமே நீங்க டாஸ்க் பார்ல சேவ் பண்ணி வச்சிடலாம். எப்ப வேணுமோ அப்ப நம்ம சர்ச்ல போய் தேடிட்டு இருக்கிறதுக்கு பதிலா டக்குன்னு இங்க போய் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே எனக்கு இப்ப அங்க இருக்கிறது வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அது மேல கர்சர் பிளேஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இப்ப பாருங்க அன்பின் திஸ் ப்ரோக்ராம் ஃப்ரம் டாஸ்க் பார் காமிக்குது பாத்தீங்களா, இதை கொடுத்துட்டீங்கன்னா போதும், அங்க இருந்து ரிமூவ் ஆயிக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் கூட இதுல இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் வேர்ட்ல கர்சர் பிளேஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணேன்னா நான் ரீசெண்டா ஓபன் பண்ணி பார்த்த ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு இங்க காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த ஃபைலையும் ஓபன் பண்ணிக்கலாம். இல்ல இந்த இடத்துல பின்னா இருக்கிறது வேண்டாம் அப்படின்னா நீங்க அன்பின் கொடுத்துட்டீங்கன்னா இங்க இருந்து நமக்கு ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா, அதே மாதிரிதான் இங்க இருக்கிற டூல்ஸ் எல்லாமே. டைம் அண்ட் டேட்ல கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க லாக் பண்றீங்களா இல்லைன்னா ப்ராப்பர்ட்டிஸ் போறீங்களா அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நமக்கு காமிக்குது. ஓகேங்களா, நியூ ஃபோல்டர் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இப்ப இங்க இருக்கிற டாஸ்க் பாரை நான் கீழே கொண்டு வரணும், இல்ல லெஃப்ட் சைட்ல போகணும், ரைட் சைட்ல போகணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதுதான் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கும். ஓகேங்களா, இதுல பாருங்க லாக் தி டாஸ்க் பார்னு காமிக்குது பாத்தீங்களா, இது வந்து நமக்கு லாக் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது ஆட்டோ ஹைட் டாஸ்க் பார் அப்படின்னா நம்ம கர்சர் இங்க கொண்டு வந்தாதான் பார் காமிக்கும். இப்ப நான் அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். இப்ப பாருங்க அது நமக்கு ஹைட் ஆயிடுச்சு. எப்ப நான் கர்சரை மேல கொண்டு போறோம்னா அப்பதான் வியூ ஆகும். கீழே இருக்கும்போது அது ஹைட் ஆயிடுச்சு, மேல கொண்டு போகும்போது தான் வியூ ஆகும். இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வியூ ஆயிட்டே இருக்கணும்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணி ஆட்டோ ஹைட ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்ப நமக்கு என்ன ஆகும்னா அது எப்பவுமே வியூ ஆயிட்டே இருக்கும். பாருங்க இந்த மாதிரி கர்சர் எங்க பிளேஸ் ஆயிருந்தாலும் அது வியூ ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க டாஸ்க் பாரோட லொகேஷன் இது பாத்தீங்களா, இதுல நான் டாப்னு கொடுத்திருக்கேன். இல்ல எனக்கு லெஃப்ட்ல வேணும்னா நான் லெஃப்ட் கொடுத்துப்பேன். இப்போ ஓகே கொடுத்தோடனே பாருங்க எனக்கு லெஃப்ட் சைட்ல வந்து, இல்ல ரைட்ல வேணும்னா நான் ரைட் கொடுத்துப்பேன். சோ எந்த சைடு உங்களுக்கு டாஸ்க் பார் வேணுமோ அதை பேஸ் பண்ணி நீங்க இங்க கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போதைக்கு நான் டாப்பே செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அதோட பட்டன்ஸ்னா இந்த ஐகான்ஸ் இது வந்து எப்படி இருக்கணும். இப்ப ரெண்டு டாஸ்க் பார் ரெண்டு வேர்ட் நான் ஓபன் பண்ணும்போது ரெண்டு வேர்ட் தனித்தனியா காமிக்கணுமா இல்ல ரெண்டும் ஒரு இதுக்குள்ளேயே காமிக்கணுமா அந்த மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்றதுலாம் நமக்கு இங்க இருக்கும். ஓகேங்களா, சோ டூல் பார் நம்ம பார்த்துட்டோம். இதுல அட்ரஸ் லிங்க் டெஸ்க்டாப் தான் நமக்கு இருக்கும். ஜம்ப் லிங்க்ல வந்து இந்த ரெண்டுமே நமக்கு செலக்ட்ல தான் இருக்கும். அப்பதான் நமக்கு எல்லாமே கரெக்டா வந்து ஓபன் ஆகும். ஓகேங்களா, சரி இப்ப எனக்கு இது வந்து மறுபடியும் கீழே வரட்டும். சோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணி இங்க நான் லெஃப்ட்ல இருக்கிறதுக்கு பதிலா இங்க வந்து நான் பாட்டம் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா போதும். எனக்கு பாருங்க டாஸ்க் பார் எப்பவும் போல கீழே வந்துச்சு. ஓகேங்களா, சரி இன்னைக்கு வீடியோல நம்ம டாஸ்க் பார் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், அதை எப்படிலாம் நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிறதுங்கிற பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.